வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஃபார் ஆல் இண்டியன்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம இப்போ ரீசெண்டாக நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் அறிவிச்சிருக்க ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். முக்கியமாக இந்த ஜாபுக்கு எந்த வித ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸும் கிடையாது. எக்ஸாம் இல்லாமல் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கு இது ஒரு நல்ல சான்ஸ்ன்னு சொல்லலாம். வேரியஸ் டைப்பில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்குது. ஒவ்வொரு போஸ்டிங்கை பொறுத்து சேலரி குவாலிஃபிகேஷன் வேரி ஆகுது. இனிஷியல் சேலரியை மேக்ஸிமம் பர் மந்த்துக்கு 37,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண எந்த ஒரு கம்யூனிட்டிக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. எல்லோரும் ஃப்ரீயாகவே ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலாம். அதே மாதிரி எக்ஸாம் இல்லை, இன்டர்வியூ வச்சு தான் உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் ஜூலை 12 வரைக்கும் அப்ளை பண்ண டைம் கொடுத்துருக்காங்க. தமிழகம் முழுவதும் உள்ள ஆண்கள் பெண்கள் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்கள் ஃபோனுக்கு டைமுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்டன்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிருஷி விக்யான் கேந்திரா திருநெல்வேலியிலேருந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. வேரியஸ் டைப்பில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஆஃப்லைன் மூலமாக தான் விண்ணப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதற்கான அப்ளிகேஷன் ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேர்ட் டாக்குமெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். இதை நீங்கள் கரெக்டாக டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. இங்கே நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுங்க, இந்த போஸ்ட்டு நேம், இங்கே உங்களோட ஃபோட்டோ ஒட்டணும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம் இங்கே கொடுக்க சொல்லியிருக்காங்க. உங்களோட நேம், உங்களுடைய அப்பா பேர், உங்களோட டேட் ஆஃப் பர்த் அண்ட் ஏஜ், உங்களோட ஜெண்டர் டீட்டெயில்ஸ், மேலா ஃபீமேலா, அதேமாதிரி உங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸு, ஃபோன் நம்பர், மொபைல் நம்பர் அல்லது செல் நம்பர், அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே உங்களோட இமெயில் ஐடி கேட்டிருக்காங்க. இங்கே பர்மனெண்ட் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. உங்களோட நேஷ்னாலிட்டி, ரிலீஜியன், அதே மாதிரி கம்யூனிட்டி பற்றின டீட்டெயில்ஸு, நீங்கள் ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டடா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் கொடுத்துருங்க. உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜஸ் தெரியும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கும் நீங்கள் ஆன்சர் பண்ணிவிட்டு மெரிட்டல் ஸ்டேட்டஸ் ஃபில் பண்ணிடுங்க. உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அவங்க கேட்டிருக்க மாதிரி எல்லாமே ஃபில் பண்ணணும். அதாவது 10th 12th டிகிரி, மாஸ்டர் டிகிரி, பிஹெச்டின்னு சொல்லி அடுத்தடுத்து என்ன படிச்சிருக்கீங்களோ அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே, எந்த வருஷம் பாஸ் பண்ணீங்க, எந்த போர்டு அல்லது எந்த யூனிவர்சிட்டியில் படிச்சிங்க, எவ்வளோ பர்சன்டேஜ் வச்சு பாஸ் பண்ணீங்க, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே தரணும். அடுத்து உங்களுக்கு ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அதோட டீட்டெயில்ஸ் இங்கே ஃபில் பண்ணிக்கணும். ஓகேங்களா? எந்த இன்ஸ்டியூட்டில் ஒர்க் பண்ணீங்க, என்ன போஸ்டிங்ஸில் இருந்தீங்கன்னா, சேலரி எவ்வளோ வாங்கினீங்க, நேச்சர் ஆஃப் ஒர்க் என்ன, பீரியட் சர்வீஸ் எவ்வளோ அப்படிங்கிறது எல்லாமே இங்கே ஃபில் பண்ணணும். இங்கே டிக்ளரேஷன் படிச்சுட்டு இங்கே உங்களோட சிக்னேச்சர் போட்டு இங்கே பிளேஸு, டேட்டு இதெல்லாம் ஃபில் பண்ணிடுங்க. இது கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ் அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க அட்ரஸுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கணும். இது கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ் அட்டாச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா ஏஜ் ப்ரூஃப், டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃப், கம்யூனிட்டி குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ், அடுத்து ரெலவெண்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக செல்ஃப் அட்டஸ்டட் ஃபோட்டோ காப்பீஸ் அட்டாச் பண்ணி இங்கே சொல்லியிருக்க அட்ரஸுக்கு நீங்கள் ஆஃப்லைன் மூலமாக, அதாவது போஸ்ட் மூலமாக விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் தென்காசி டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்குது. அதாவது கிருஷி விக்யான் கேந்திரா அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டில் தென்காசியில் இருக்குது. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸ் தமிழ்நாட்டில் தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. 4 விதமான பதவிகள் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சீனியர் சயின்டிஸ்ட் கேட்டகரியில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்குது. சேலரி பொறுத்த வரைக்கும் பேசிக் பே 37,400 67,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் அலவன்சஸ் இருக்கும். ஒரு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ரெலவெண்ட் சப்ஜெக்டில் டாக்டரல் டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 8 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதாவது நீங்கள் சயின்டிஸ்டாவோ, லெக்சரராகவோ, எக்ஸ்டென்ஷன் ஸ்பெஷலிஸ்டாவோ ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் 47 வயதுக்குள்ளே இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட் மேட்டர் ஸ்பெஷலிஸ்ட்டில் ஹார்டிகல்ச்சர் கேட்டகரியில் போஸ்டிங்ஸ் இருக்குது. பேசிக் பே 15,600 39,100 வரைக்கும் பேசிக் பே இருக்கும். இது இல்லாமல் அலவன்சஸும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஒரு வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் மாஸ்டர் டிகிரியில் ஹார்டிகல்ச்சர் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 35 வயதுக்குள்ளே இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் மேட்டர் ஸ்பெஷலிஸ்ட்லேயே அனிமல் சயின்ஸ் கேட்டகரியில் போஸ்டிங்ஸ் இருக்குது. சேலரி சேம் சேலரி தான், அதாவது 15,600 39,100 வரைக்கும் பேசிக் பே. இது இல்லாமல் அலவன்சஸ் இருக்கும். ஒரு வேக்கன்சிஸ் தான் சொல்லியிருக்காங்க.
குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் மாஸ்டர் டிகிரியில் வெட்னரி சயின்ஸ் அல்லது அதுக்கு ஈக்குவலண்ட்டாக நீங்கள் படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் 35 வயதுக்குள்ளே இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். ஓகேங்களா. அடுத்து ப்ரோக்ராம் அசிஸ்டன்ட் லேப் டெக்னீஷியன் கேட்டகரியில் ஒரு வேக்கன்சிஸ் இருக்குது. சேலரியை பொறுத்த வரைக்கும் 9300 இருந்து 34,800 வரைக்கும் பேசிக் பே இருக்கும். இது இல்லாமல் அலவன்சஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒரு வேக்கன்சிஸ் இருக்குது. குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பேச்சுலர் டிகிரியில் அக்ரிகல்ச்சரல் முடிச்சிருக்கணும் அல்லது அதுக்கு ஈக்குவலண்ட்டாக படிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க அவங்க கொடுத்துருக்க அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி அவங்க சொல்லியிருக்க அட்ரஸுக்கு நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா ஜூலை 12ஆம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ண உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. போஸ்ட் மூலமாக தான் நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க சொல்லியிருக்க ஏஜ் லிமிட் இல்லாமல் உங்களுக்கு ஏஜில் ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்குது. அதாவது எஸ்சி எஸ்டினா 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஸோ அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா 35 இயர்ஸ் வரைக்கும் இருக்க போஸ்ட்டுக்கெல்லாம் 40 வயது வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். 30 இயர்ஸ் வரைக்கும் இருக்க போஸ்ட்டுக்கு 35 இயர்ஸ் வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஓபிசி கேட்டகரி இருந்தால் 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா 35 இயர்ஸ் வரைக்கும் இருக்க போஸ்ட்டுக்கு 38 இயர்ஸ் வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். 30 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்க போஸ்ட்டுக்கெல்லாம் 33 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து விண்ணப்பிச்சுக்கலாம். ஏஜில் ரிலாக்ஸேஷன் ஓபிசி கேட்டகரிக்கும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்க டைமுக்குள்ளே நீங்கள் விண்ணப்பிக்கணும். அப்ளிகேஷன் வந்து ரீச் ஆகிறதுக்கு டைம் டிலே ஆகுது அப்படின்னா அவங்க வந்து ரெஸ்பான்ஸ் இல்லை ரிஜெக்ட் பண்ணிடுவோங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ஜூலை 12ஆம் தேதி வரைக்கும் வர அப்ளிகேஷனை ரிசீவ் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் ஷார்ட் லிஸ்ட்டு பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்ட்டு பண்ண கேண்டிடேட்ஸை இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க. ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட் எதுவுமே கிடையாது. டைரெக்டாக இன்டர்வியூ தான் வச்சு ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. அதுவும் ஷார்ட் லிஸ்ட் ஆன கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் இன்டர்வியூக்கான இன்டிமேஷன்ஸ் தெரியப்படுத்துவாங்க. உங்களுக்கு ட்ராவல் அலவன்ஸ் டேர்னஸ் அலவன்ஸ் இந்த மாதிரி எந்த ஒரு அலவன்ஸஸும் ப்ரொவைட் பண்ண மாட்டோம். உங்கள் சொந்த செலவில் தான் இன்டர்வியூக்கு வந்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஆல்ரெடி நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்டுமே நீங்கள் கொண்டு வரணும். ஸோ அப்ளிகேஷன் எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணியிருக்கணும். இன்கம்ப்ளீட்டாக அப்ளிகேஷன்ஸ் இருந்தால் அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அவங்க பார்த்திங்கன்னா ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் வந்து ரிலவெண்ட் டாக்குமெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. அந்த டாக்குமெண்ட்ஸ் இல்லாமல் நீங்கள் அப்ளை பண்ணினாலும் உங்கள் அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்கணும், டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃப் இருக்கணும், ஏஜ் ரிலாக்ஸேஷன் கிளைம் பண்ணுறீங்க அப்படின்னா அதற்கான ப்ரூஃப் இருக்கணும், அதே மாதிரி மினிமம் எசென்ஷியல் குவாலிஃபிகேஷனுக்கான ப்ரூஃப் இருக்கணும், கலர் ஃபோட்டோகிராஃப் இருக்கணும். அந்த கலர் ஃபோட்டோகிராஃப் 3 மந்த்துக்கு முன்னாடி தான் எடுத்துருக்கணும், 3 மந்த்துக்குள்ளே எடுத்துருக்கணும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி சம் டீட்டெயில்ஸ் வந்து நோட்டீஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க சொல்லியிருக்க மாதிரி இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் டாக்குமெண்ட்ஸ் இருக்கணும். இல்லைனா அந்த அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு கம்யூனிட்டிக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸோ எக்ஸாமினேஷன் ஃபீஸோ எதுவுமே கிடையாது. டைரெக்டாக உங்களுக்கு இன்டர்வியூ மூலமாக தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. ஸோ உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட்டுமே இல்லை. ஓகேங்களா. ஸோ பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸுமே பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் தென்காசி டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது நம்ம தமிழ்நாட்டில் ரிட்டன் எக்ஸாமினேஷன் இல்லாமல் ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இது தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகேங்களா. இதோட லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.